children. Today we see fourth stanza. நம்ம வந்து இது வரைக்கும் 3 ஸ்டான்சாஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பைடர் சொல்லுது என்னுடைய பார்லர் ரொம்ப அழகாக இருக்குது, வந்து பாரு அப்படின்னு கேட்குது. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து நீ ரொம்ப டயர்டாக இருக்க, அதனால தான் நீ வரமாட்டேங்கிற, வா என்னோட பார்லரில் நல்ல நல்ல பெட்டெல்லாம் இருக்குது வா அப்படின்னு கூப்பிடுது. அதுக்கும் ஸ்ப்ரை என்ன பண்ணல, நான் வரமாட்டேன், உன்னோட வைண்டிங் ஸ்டாரில் வந்தால் என்ன நடக்கும், என்ன ஆகும், உன்னோட பெட்டில் படுத்தா என்ன ஆகும்னு நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றில் சொல்லுது, நான் உன்னை எப்படியெல்லாம் வெல்கம் பண்ணுறேன், நான் எவ்வளோ அன்பாக உன்னை கூப்பிட்றேன், ஒரே ஒரு நிமிஷம் நீ உள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டால் கூட போதும், நீ வான்னு சொல்லுது. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்குது, ஃப்ளை வரவே இல்லை. இப்போ என்ன ஆயுதத்தை பயன்படுத்துதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ போயம் பாருங்கள். Sweet creature, said the spider, you are witty and you are wise. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall behold yourself. Sweet creature, said the spider, you are witty and you are wise. இப்போ ஃபோர்த்து ஸ்டான்ஸால் அடுத்த ஆயுதத்தை பயன்படுத்துது. என்னன்னு சொல்லுது, ஸ்வீட் க்ரீச்சர், என்ன ஸ்வீட்டாக இருக்க, என்ன அழகான படைப்பு, யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ், நீ ரொம்ப விட்டியாக இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறது, புத்திசாலியாக இருக்க, விட்டி, வாய்ஸ், ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கன்னு சொல்லி கூப்பிடுது. ஹவ் ஹேண்ட்ஸம், நீ எவ்வளோ அழகாக இருக்க, ஆர் யுவர் கைசி விங்ஸ், உன்னோட விங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஈயோட சிறகு பார்த்தா எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும், குட்டியோண்டு, அது எவ்வளோ மெல்லிஸாக எப்படி நல்லா இருக்கும் தெரியுமா. ஹவ் பிரில்லியன்ட் யுவர் ஐஸ், ஐயோ உன்னோட கண்கள் எவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாரு, நிறையா எபித்தட் யூஸ் பண்ணுறாரு. எபித்தட்னா அட்ஜெக்டிவ். ஸ்வீட், விட்டி, வைஸ், கைசிவிங், பிரில்லியண்ட், இதெல்லாம் என்னது அட்ஜெக்டிவ். இதில் நிறைய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு யூஸ் பண்ணுறாரு. ஸ்பைடர் சொல்லி ரொம்ப ஃப்ளாட்டர் பண்ணுது. ஐ ஹாவ் எ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப், என்னுடைய பார்லர் ஷெல்ஃபில் ஒரு லுக்கிங் கிளாஸ் வைத்திருக்கேன், ஒரு மிரர், ஒரு சின்ன கண்ணாடி வைத்திருக்கேன். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட் டியர், ஒன் மொமெண்ட் மட்டும் வா என்னுடைய பார்லரில், யூ ஷல் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். பிஹோல்ட்னா இது என்ன அர்த்தம்னா நீயே உன்னை பார்க்கலாம், பார்க்கும் அந்த கண்ணாடியில் நீ என்ன பண்ணலாம், உன்னைய பார்க்கலாம். நீ வந்து அங்கே வந்து அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். I thank you, gentle sir, she said, for what you are pleased to say, and bidding you good morning. Now I will call another day. சார் ரொம்ப நன்றி. இதில் ஷீன்றதெல்லாம் எதை குறிக்குதுன்னா ஃப்ளை. ஹீ வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஸ்பைடர். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீ நல்ல முறையே சொன்னதுக்கு உங்களுக்கு என்னது ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் குட் மார்னிங் சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஐ வில் கால்னா விசிட்ன்ற அர்த்தம். கால்னா என்ன அர்த்தம்னா இதில் விசிட்ன்ற அர்த்தம். இன்னொரு நாள் என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், இப்போ வரேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த ஃப்ளை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஸ்டான்ஸாவோட மீனிங் பார்த்தோம். இப்போ அதில் இருக்க அப்ரிஷியேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு அப்ரிஷியேஷன் மட்டும் இன்றைக்கி படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸ்வீட் க்ரீச்சர், செட் த ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வைஸ். ஹவ் ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் கைசி விங்ஸ், ஹவ் பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். இப்படி 2 லைனை கொடுத்து கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணும். லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ் பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை. நான் எபித்தட் சொன்னேன்ல, அதில் நிறைய அட்ஜெக்டிவ் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்வீட்டி, விட்டி, வைஸ், ஹேண்ட்ஸம்,
gauzy wings and brilliant eyes. Why does the spider say that the fly is witty? ஏன் வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளையை வந்து விட்டின்னு சொல்கிறதுனா, சின்ஸ் ஷி வாஸ் ஏபிள் டு எஸ்கேப் ஆல் ஹிஸ் கன்னிங் ஐடியாஸ் த ஸ்பைடர் சேஸ் தட் த ஃப்ளை இஸ் விட்டி. அது என்னெல்லாம் எப்படி எல்லாமா கூட்டு பார்க்குது கன்னிங்காக, ஆனால் என்ன பண்ண முடியல, ஸ்பைடரோட வேர்டுக்கு மயங்கி அதனால் வராமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் புத்திசாலித்தனத்தை தான் என்ன சொல்கிறாரு ஸ்பைடர் விட்டின்ற. சின்ஸ் ஷி வாஸ் ஏபிள் டு எஸ்கேப்னா தப்பிக்குது, ஆல் ஹிஸ் கன்னிங் ஐடியாஸ், அது என்னென்னா கன்னிங்காக என்னென்ன சொல்லி பார்த்தோம் அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஃப்ளை தப்பிச்சிச்சு. ஸோ த ஸ்பைடர் சேஸ் த ஃப்ளை இஸ் விட்டி. ஸோ அதனால் ஃப்ளையை என்னன்னு சொல்லுது, விட்டின்னா அறிவாளி, புத்திசாலி. தேங்க்யூ சில்ட்ரன்.